ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு பகவானுடைய பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். ஆனால் இந்த ஆண்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். உச்ச வீட்டில் அமரப்போகிறார். இது வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்டில் குரு பகவான் இருந்தார். அதனால தான் டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிஜிட்டல் பொருளாதாரம் அதிகரித்த ஒரு ஆண்டாக இருந்தது. அவர் என்னைக்கு கடகராசியிலே சென்று உச்சமாக போகிறாரோ, கடகராசி தாய்மை வீடு அப்படிங்கிறோம். அப்போ நிறைய பேருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மன்னவன் பொன்னவன் என்று அழைக்கப்படக்கூடியவன் குரு பகவான். அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருக்கு. இந்த 90s கிட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடையை பெருசா ஒரு இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த குரு பகவானுடைய பேரருள் காரணமா அவர் உச்ச வீட்டிற்கு சென்று அமர்வதனாலே நிறைய பேருக்கு திருமணம் கூடி வரும். தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் மத்தியிலே ஒரு பெரிய பதவிக்கு செல்வார். ஆன்மீக ஞானிகளுடைய தொடர்பு இப்போ அதிகரிக்கும். ஆன்மீக பூமியாக மாறுவோம். ஆன்மீகத்தில் மக்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும். பொதுவாக இந்த குரு பகவான் உச்சமாக இருக்க போகிறார் அப்படிங்கிறதுனால தங்கத்தின் விலை மிக அதிகமாக ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். தங்கத்தினுடைய விலையில ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். என்ன சார் தங்கத்தின் விலை அதிகரிக்குங்கிறீங்க, ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இருக்கும் சொல்றீங்க அப்படின்னா, சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்காரு. அதனால தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன். அதே சமயத்திலே குரு பகவான் உச்சமாக இருப்பதனால் தங்கத்தின் விலை கூடும். 10,000 ரூபாய் தங்கத்தின் விலை குறைந்தால் 30,000 ரூபாய் இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடியே தீரும். அப்படி நிறைய நன்மைகள் இந்த மக்களுக்காக காத்திருக்கிறது. இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் என்பதை நாங்கள் சொல்ல போகிறோம். பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். கும்பராசிக்காரர்கள் ரகசியத்தை காக்கக்கூடியவர்கள்னு நம்முடைய சுந்தரபாண்டியன் ரொம்ப அருமையா சொன்னார். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சிஐடி ராசின்னு பேரு கும்பராசிக்கு. கட்டிய கணவனாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களை பற்றி துப்பறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களை பற்றி கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் வீட்டில் சிசிடிவி போட்டு பார்ப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். இந்த கும்பராசிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் கும்பராசி இருக்குன்னா அந்த வீட்டில் அவர்கள் தொடர்புடைய மனிதர்கள் மிதுன ராசியாக இருக்கலாம், துலாம் ராசியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ராசிகள் அந்த குடும்பங்களில் அமையும். மிதுன ராசிக்காரங்கள்ட்ட போய் ஒரு ரகசியத்தை சொன்னால் வெளியே சொல்லாதேன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ரகசியத்தை காக்க முடியாது. துலா ராசி என்ன பண்ணணும்னா, எதை சொல்லணுமோ அதை சொல்லும், மீதியை சொல்லாமல் விடும். ஆனால் கும்பராசி எதையும் சொல்லார். அடிச்சு கேட்டால் கூட சொல்லாதும்பாங்களே, அப்படிப்பட்ட ராசி கும்பராசி. அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல தன லாபம் வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவானே தனஸ்தானத்தில் உட்கார்ந்து நல்ல தன லாபத்தை தருவார். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு எங்க பெயர் கெட்டு போகிறது அப்படின்னு சொன்னா, எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய வார்த்தையினால் கெட்டு போகக்கூடியவர்கள் இருக்காங்க. இவங்களை ட்ரிகர் பண்ணக்கூடாது. பண்ணிட்டா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளினாலே கடுமையான வார்த்தைகள் பேசிடுறாங்க. அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், இவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதில் அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புது மனை, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இப்போ வருது. பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு வருகிறது. அதே போல தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. யாரெல்லாம் ஆஃபீஸில் ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நல்ல முறையில் ப்ரமோஷன் வரக்கூடிய யோகம் இருக்கு. சதய நட்சத்திரத்துக்காரர்கள் எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்கள். எல்லாத்திலையும் ஒரு தைரியம், அதை துணிந்து செய்வார்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி வரும். மோகம் என்னும் மாயப்பேயை நானும் கொன்று போட வேண்டும், இல்லை என்றால் இந்த மூச்சு நின்று போக வேண்டும் சொன்னாங்க பாருங்க. இவர்களுக்கு அந்த மோகம் எல்லா விஷயத்திலையும் நான் பெரிய அளவுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் இந்த சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருக்கும். இவர்கள் குடும்பத்திலே ஒன்று மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், இல்லாவிட்டால் உடல் நலம் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியலாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், குரு பகவானுடைய நட்சத்திரம், உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வளம் பெருகும். பழைய கடனெல்லாம் அடைச்சிருவீங்க. பிசினஸுக்கான புதிய லோன் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த பெரிய அளவுக்கு தொழிலை வளர்ச்சி செய்ய போறீங்க. சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி வரக்கூடிய காலகட்டம் இது. யாரை வழிபடணுங்க நாங்க அப்படின்னு கேட்டால், கும்பராசிக்காரர்கள் உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய கோயில் கலசங்களை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கும். அதை போல ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு, கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர், அவரை வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும்.
மீனராசிக்காரர்கள் பொதுவாக மென்மையான மனம் படைத்தவர்கள். என்ன காரணம்னா குரு பகவான் தான் ராசிநாதன். இயற்கையான சுவரே ராசிநாதனாக இருக்கிறதுனால உங்களுடைய சாஃப்ட் நேச்சரை பல பேர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டுறாங்க. ஒரு வீட்டில் மனைவிக்கு சொல்ல கேட்குறதா இல்லை அம்மாவுடைய சொல்ல கேட்பதா அப்படிங்கிறது குழப்ப நிலையிலேயே பல நேரம் வாழ்க்கை மீனராசிக்காரங்களுக்கு போயிடுது. என்ன பிரச்சனை நடந்தாலும் கடவுளே 2 பேரையும் என்னால் சமாளிக்க முடியல, 2 பேரையும் சமாதானப்படுத்த முடியல, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி சாமியை கும்பிட்றவங்களா தான் மீனராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் வருவது அற்புதம், மிக யோகம். அது என்ன காரணம்னா ராசிநாதனுக்கு குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. நீங்கள் எவ்வளவு தெய்வங்களை வழிபட்டீர்களோ, என் வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தில் வேலையில் பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைகளால் மனசு கஷ்டம் இருக்குது, சொத்து சுக பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் அத்தனை துன்பங்களையும் தீர்ப்பதற்கு உங்கள் குலதெய்வம் அனுக்கிரகம் பண்ண போகிறார். ஆகவே குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் அவசியம் பண்ணுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல மீனராசிக்காரர்களுக்கு வரும். மகப்பேறு மருத்துவம், குழந்தை நல மருத்துவம், கேன்சர் தொடர்பான மருத்துவங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மிகப்பெரிய புகழையும் யோகத்தையும் நீங்கள் பெற போறீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இயற்கையான முறையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செய்தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நல்ல முறையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நாணயமாக பண்ணுவீங்க. ரொம்ப நாணயமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காங்க ஐயா அப்படின்னு எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வேலையில் இருந்த தடைகள் விலகும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், இன்னும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. நினைத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வருது இப்போ. அதே போல ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், அடுக்குமாடி குடியிருப்புற வீடு வாங்குற யோகம். இல்லை நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் சின்ன அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது, இடிச்சிட்டு பெருசாக கட்டினா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்க. 10 பேர் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் 2 பேர் சம்மதிச்சிருக்க மாட்டாங்க, எப்படியா வீடை கட்டுறதுன்னு நினைக்கும் போது இப்போ தடை நீங்க அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். கணவன் மனைவி கடையில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். யாரை வழிபட்டால் எங்களுக்கு நிறைந்த நன்மைகள் வரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் காவல் தெய்வம் கருப்பசாமி வழிபாடு. கருப்பசாமி வழிபாடு நின்று பலன் தரும் அற்புத தெய்வம் கருப்பசாமி. அந்த கருப்பசாமி, கருப்பண்ணசாமி போன்ற தெய்வங்களை நீங்கள் மதிய நேரத்தில் வழிபாடு செய்கிற போது அற்புதமான பலன் உங்கள் வாழ்க்கையிலே தேடி வரும். நண்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் தரும் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கேன். முழுமையான பலன்களை சொல்லிட்டோமா அப்படின்னா அப்படி இல்லை. குரு பகவானுக்கு எந்த ராசிக்கு எந்த கர்மா தருவார் அப்படிங்கிறத ஒரு பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கேன். முழுமையான பலன் தெரியறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம அந்த சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார், இந்த கோச்சாரத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார், ரெண்டுடைய தொடர்பை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய அன்பர்களுக்கு ஒரு எண்ணம் வருது, சார் நான் ஜாதகத்தை நான் குருபகை பயிற்சி பலன்கள் பார்த்துட்டேன், எனக்கு அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. பிறகு கமெண்ட்ஸ் வர சொல்கிறாங்க, அந்த குரு பயிற்சி பலனில் உள்ள பலன் எனக்கு கொஞ்சம் தான் நடந்துச்சு, நிறைய இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறோம், குறிப்பெயர்ச்சி பலன் என்பது இங்கே குறிப்பிடப்படுவது ஒரு அறிமுகத்திற்காக சொல்லப்படக்கூடிய கோச்சார பலன் மட்டும்தான். உங்கள் சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத, உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி, குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை, இதையெல்லாம் இணைத்து தான் பலன் சொல்லணும். ஒரு உதாரணமாக சொல்கிறேனே, உங்களுக்கு குரு பகவானால் இந்த ஆண்டு பொருளாதார வளம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் உலக ஜாதகப்படி இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னா, இப்போ தமிழகமே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். தமிழகம் இந்திய தேசம்னா இந்த ஆண்டு அடுத்த சில மாதங்கள் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார நெருக்கடி வரும், பணத்தட்டுப்பாடு வரும் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு அன்பருக்கு கேள்வி வரும், பணத்தட்டுப்பாடு வருதே, நல்ல பண வாய்ப்பு வரும் சொன்னீங்களே அப்படின்னா, உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா அதுக்குரிய விடை கிடைச்சிடும். இந்த ஆண்டு குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் என்ற 3 ராசிகளில் பயிற்சி அடைய போகிறார். இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? நோய் நொடிகள் ஏற்படுமா? உங்கள் குழந்தை எப்படி இருக்கும்? உங்கள் குடும்பம் எப்படி இருக்கும்? கல்யாணம் கூடி வருமா? குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் என்ற பல கேள்விகள் உங்கள் மனதில் நிழலாடும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இதற்கெல்லாம் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் ஆலோசனை பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்கும் நான் விரும்புகிறேன்.
பொதுவாக வந்து எங்கள் ஊரில் சாமி இல்லைங்க, குரு பகவானுடைய பரிகாரம் சொல்லியிருக்கீங்க, எங்கள் ஊர் நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதை போல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள், அது பெரியவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அனாதைகளுக்கு உதவி செய்யுங்கள். இதை எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், என்னுடைய ஆலோசனை வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா, இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாக என்னை சந்திக்கலாம். வேறு ஒருவரை வைத்து உங்களுக்கு நான் பலன் சொல்வதில்லை, நேரடியாகவே உங்களுக்கு நான் ஆலோசனை வழங்குகிறேன். ஏன்னா நீங்கள் சந்திக்கலாம். ஒருவேளை நேரம் வர முடியல சார், நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அந்த எண்ணில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.